ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்ற நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். முதற்கம் யாருக்கு அதிக தேவையான சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாம் வரை உண்மையில் இயேசு இறையாட்சியை போதித்ததை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுகளிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக
இப்போதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்போதும் எங்கள் இறப்பின் வேளையிலும். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உலக பாதையில் நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவளுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த மன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நான்காம் மறையுண்மையில் இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியதை குறித்து தியானிப்போமாக. வினவில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்ற பெருகும், அது ஆட்சி வருகும், திருளும் இணைகளின் புல மண்ணிலும் நிறைவேறுகள். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் அண்டனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்
பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவச்சிங்கனியாக இயேசு ஆசி பெற்றவர். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் இருளக பாதையில் நடத்தியருளும். மதுரக்கம் யாருக்கு அதிக தேவையர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். ஐந்தாம் மறையுண்மையில் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியதை குறித்து தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் இருளக பாதையில் நடத்தியருளும். முதலக்கம் யாருக்கு அதிக தேவையர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரேலே, புனித ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, புனித பவுலே, புனித யோவானே, புனித யாக்கோபே, நாங்கள் துணை பாவிகளா இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுடைய சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக்க வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித ஞான பிரகாசியர் ஆலயம் புலிப்பாக்கம் ஆண்டு பெருவிழா 2026ஆம் ஆண்டு. அன்பான இறை மக்களே, இப்பொழுது நாம் கொடி பவனியானது குறிப்பாக இந்த பெந்தகோஸ்து ஆலயம் இருக்குல்ல, சர்ச், அங்கே இல்லைன்னா ஆரோ வாட்டர் அந்த இடத்திலிருந்து இப்பொழுது கொடி பவனி ஆனது தொடங்க இருக்கின்றது. எனவே அனைத்து இறை மக்களும் விரைவாக அந்த இடத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இந்த கொடி பவனியில் எந்த ஒரு வீண் பெராக்குகளுக்கும் பேச்சுகளுக்கும் இடம் கொடுக்காமல் பக்தியாக புனித ஞான பிரகாசியரிடம் நம்மளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நன்றி பலிகளையும் சமர்ப்பிப்போம். இந்த பலியில், இந்த பவனியில் பக்தியாக இணைவோம். அனைவரும் எழுந்திருப்போம்.
மரியாளின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகி இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகி இறைவா, தூய ஆவியாராகி இறைவா, தூய்மை மிகு மூவரி இறைவா, புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அன்பிற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பேரறிவு மிகு கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வணக்கத்திற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறைப்பொருளின் ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொன்மயமான கோவிலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடியற் கால விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். துயருருவோருக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறைவாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மறைசாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இறையடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அமலோற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். திருஜபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடனும் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது புலிப்பாக்கம் புனித ஞானப்பிரகாசியாருடைய திருவிழாவினை நாம் கொடியேற்றத்தோடு துவங்குகிறோம். நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்கள் புனித ஞானப்பிரகாசியாருடைய கொடியினை ஜெபித்து புனிதப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து கொடியேற்றமானது நடைபெறும். இந்த சிறப்பு நிகழ்வில் உற்சாகத்தோடு பங்கெடுத்து இந்த கொடி உயர ஏற்றப்படுகிற அந்த வேளையில் நம்முடைய வேண்டலையும் நம் புனிதரோடு சேர்த்து உயர நாம் செலுத்துவோம். கட்டாய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதுகாவலர் வழியாக நம்முடைய இறை வேண்டலை எல்லாம் நிறைவேற்றுவார் என்கிற முழுமையான அடர்த்தியான நம்பிக்கையில் இந்த சிறப்பு வழிபாட்டில் உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உமது மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக.
இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலான புனித ஞானப்பிரகாசியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியர் இந்த கொடியினை உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பாசமிகு தந்தை அவர்கள் புனித ஞானப்பிரகாசியாருக்கு தூபம் காட்டுகிறார்கள், புனித நீரால் புனிதப்படுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து தூபமிடக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகிறது. இந்த அற்புதமான வேளையில் பாசமிகு தந்தை அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்கள் நம்முடைய பாசமிகு பாதுகாவலரான நமக்காக பரிந்துரைக்கக்கூடிய புனித ஞானப்பிரகாசியாருடைய திருக்கொடியினை உயர ஏற்றுகிறார்கள். அந்த வேளையில் நம் அனைவரும் கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்வோம். இப்பொழுது தந்தை அவர்கள் கொடியினை உயர ஏற்றுகிறார்கள். ஆலய மணி ஒலிக்க கைகளை உயர்த்தி சொல்வோம். புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலிப்பாக்கத்தின் பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலிப்பாக்கத்தின் பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இளையோரின் பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாணவர்களின் பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் எங்களின் கொள்ளும். வல்லமையுள்ள பாதுகாவலரான புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக புனித வேண்டிக் ஞானப்பிரகாசியாரே புனித ஞானப்பிரகாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பொழுது திருப்பலிக்கான கருத்துக்கள் வாசிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து திருப்பலிக்கான முன்னுரையானது வாசிக்கப்படுகிறது. அனைத்து இறை மக்களும் ஆலயத்திற்குள் செல்ல அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் ஆலயத்திற்குள் செல்லுவோம். திருப்பலிக்கான கருத்துக்கள் இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. திருப்பலி கருத்துக்கள் வாசித்த உடனேயே திருப்பலிக்கான முன்னுரை வாசிக்கப்படும். அனைவரும் இந்த சிறப்பு வல்லமையுள்ள திருவிழா திருப்பலியில் மிகுந்த நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். தயவுகூர்ந்த அனைத்து இறை மக்களும் சற்று விரைவாக ஆலயத்திற்குள் செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படுகின்றன. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியை பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துராஜ் லூர்து மேரி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். எம்எஸ் பார்த்திமா, ஜார்ஜ், திரேசா, திவ்யா குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். கிளாரா தங்கதுரை அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியை தேவகுமாரன், ஆரோக்கிய மேரி, அமல்ராஜ், லோகேஷ், மெல்வின், செல்வியா நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியை ஜார்ஜ் தாமஸ், நீலாவதி, கேத்ரின், பிரின்சி, மேரி மைதிலி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியில் சந்தோஷ், டயானா குழந்தை வர வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த சிறப்பு கருத்துக்களோடு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் இந்த தெய்வீக திருப்பலியில் இறைஞ்சி கேட்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த பகுதியும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம். இப்பொழுது அனைவரும் திருப்பலி முன்னுரைக்கு செவிமடுப்போம். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் குடும்பங்களின் பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் முதல் நாள் திருக்கொடியேற்று திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் ஏழ்மையை நேசித்த புனித ஞானப்பிரகாசியார் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த இனிய நாளில் இத்திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்களை வாழ்த்தி வரவேற்போம். அவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும் பணி வாழ்விற்காகவும் இறையாசிர் வேண்டி இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று இயேசுவின் கட்டளைகளை தனது உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் வறியோரின் உடனிருப்பிலும் ஏழையாக வாழ்ந்து மகிழ்வோடு ஏழ்மையை நேசித்த ஒரு அற்புதமான புனிதர் ஞானப்பிரகாசியார். தான் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தாலும் செல்வம் தன்னை புடை சூழ்ந்தாலும் இறைவனின் அழைப்பிற்கேற்ப அனைத்தையும் துறந்து ஒரு ஏழையாக தெருவோரம் வசிக்கும் ஏழை எளியோரோடு வாழ்ந்து ஏழ்மையை நேசித்து
கடவுளை மிகவும் அன்பு செய்தவர் நம் புனிதர். அமைதி, பொறுமை, பிறரன்பு, தாழ்ச்சி, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, ஒருத்தல் முயற்சி, அடுத்தவர் மீது அக்கறை போன்ற நற்குணங்களால் உள்ளத்தில் ஏழ்மையை சுவைத்து பணம், பதவி, படிப்பு, குடும்பம், அதிகாரம், ஆடம்பர வாழ்வு என உலக ஆசைகளை உதறி தள்ளி வாழ்வியல் முறையிலும் ஒரு சிறந்த ஏழ்மையை உள்ளத்தோடு வாழ்ந்து பேர் பெற்றோர் நிலையை அடைந்து புனித ஞானப்பிரகாசியாரைப் போல நாமும் கடவுளின் முன்னிலையில் உள்ளத்தளவிலும் வாழ்வியல் முறையிலும் அடுத்தவர் முன்பும் ஏழையரின் உள்ளத்தோராக வாழ ஏழ்மையை நேசிக்க இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். இப்பொழுது பாசமிகு தந்தை அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்கள் நம்முடைய பாதுகாவலருக்கு மலர் மாலையை அணிவிக்கிறார்கள். திருப்பலி தொடர்கிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, கடவுளிடம் கேட்பதென்றால் மிக பெரியதாக கேளுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் கடவுள் பெரியவராக இருக்கின்றார்.
ஆகவே நடக்க இயலாத அற்புதங்களை எல்லாம் நமது வாழ்வில் காண வேண்டி நாம் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். கொடியானது உயிரே செல்வது போல நமது விண்ணப்பங்களும் மேலே சென்று புனித ஞானப்பிரகாசருடைய பரிந்துரையால் கடவுள் நமக்கு அருள வேண்டி நாம் இந்த தெய்வீக திருப்பலி இணைவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணமானவரே, புனித ஞான பிரகாசியாரின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தருளினீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய வேறு பயன்களாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அப்பொழுது இறைவாக்கினர் குழுவினரை சார்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுது, அடியவனாகிய என் கணவர் இறந்துவிட்டார். அவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் என்பது உமக்கு தெரியும். அவருடைய கடன்காரர் என் 2 பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளாக எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான் என்றார். எலிசா அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். அதற்கு அவர், அடியவளாகிய என்னிடம் களையத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். எலிசா, நீ சுற்றிலும் சென்று உன் அண்டை வீட்டார் அனைவரிடமிருந்தும் பல வெற்று பாத்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள். நீ உன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொள். பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று, நிறைந்தவற்றை ஒரு பக்கத்தில் எடுத்து வை என்றார். அவ்வாறே அவரும் தன் புதல்வருடன் வீட்டினுள் சென்று கதவை மூடிக்கொண்டார். அவர்கள் எடுத்து தந்த கிண்ணங்களில் அவர் எண்ணெய் ஊற்றினார். எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பின் அவர் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். அத்தோடு எண்ணெய் வருவதும் நின்றுவிட்டது. கடவுளின் அடியவரிடம் அவர் வந்து அதை அறிவித்தார். அதற்கு அவர், நீ போய் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துவிடு. எஞ்சியதை கொண்டு நீயும் உன் புதல்வரும் பிழைத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்து அலரிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி.
ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை கூம்பி அழிவிப் போவதாக. பல்லவி. நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக, நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி. திருத்தூதர் பணிகள் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12 முதல் 13 முடிய. எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கின்றேன். எனக்கு வலிவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19, இறை வசனங்கள் 16 முதல் 24 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19, இறை வசனங்கள் 16 முதல் 24 முடிய. இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல்
உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீர் நிறைவுள்ளவராய் இருக்க விரும்பினால் போய் உம் உடைமைகளை விற்று ஏழையருக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் நுழைவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என் கையில் 1 கிராம் சில நாணயங்கள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்கும். கடவுள் ஏழைகளை உருவாக்கினாரா? டப்புன்னு பதில் சொல்லணும். எஸ் ஆர் நோ? உங்கள் தங்க நாணயம் வேணாவா? எஸ் ஆர் நோ சொன்னால் கடவுள் ஏழைகளை உருவாக்கவில்லையா? சரி, அப்போ தங்க நாணயம் யாருக்கு வேணாம்? உண்மையாக யாருக்கு வேணும்? இருந்தால் நல்லா தான் இருக்குன்ட்டு சொல்கிறது யார்? தங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ட்டு சொல்கிறவங்க யார்? கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? தங்க இருந்தால் நல்லா தான் ஃபார், அட்லீஸ்ட் 1 கிராம் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஃபார். நல்லா உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் வேணும்? 1 2 3 4 5 6 பேர் 7 8 பேர். சிஸ்டர் கூட ஒருத்தர் கை தூக்குறாங்க, 9 பேர். ஓகே, வெரி குட். ஆனால் இன்றைய நாள் புனித ஞானப்பிரகாசரை பற்றி நாம் யோசிக்கின்றோம். அதுவும் நம்முடைய அருட்தந்தை பங்கு தந்தை தாஸ் அவர்கள் ஏழ்மையை நேசிக்கும் புனித ஞானப்பிரகாசியார் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படின்னா ஃபாதர் என்ன சொல்ல வர்றாரு? ஏழ்மையை நேசித்த புனித ஞானப்பிரகாசிரியரை போல நீங்களும் வாழுங்கள் என்று சொல்ல வருகிறார். கரெக்டா? கரெக்டா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். நல்லா கவனிக்கணும். நீங்கள், நான் கொஞ்சம் வேகமாக பேசினேன். ஃபாதர் ரொம்ப மெதுவாக பிரசங்கம் வைப்பார், மெதுவாக தான் ஜெபம் சொல்லுவீங்க. ஃபாதர்கிட்ட வழக்கமாக எல்லா பங்குகளையும் இருக்கும். ஸோ ஆகவே நான் முகப்பு உரையில் என்ன சொன்னேன்? நான் ஒரு 2 வார்த்தை சொன்னேன். நான் கடவுளிடம் கேட்பதென்றால் மிக பெரியதாக கேளுங்கள் என்று சொன்னேன். ஓகே, வெரி குட். சரி, நல்லா அட்டென்டிவாக கவனமாக கேட்கணும். கடைசியாக வெளியில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். நான் பதில் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பரிசு பொருளும் கூட. பிரியமானவர்களே, ஏழ்மையை நேசிக்கும் புனித ஞானப்பிரகாசியார் என்ற ஒரு மைய சிந்தனையில் இன்றைய நாளானது நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஏனென்றால் மிக பெரும்பாலும் கடவுளை விண்ணப்பங்களை தேடி கடவுளிடம் மன்றாட்டுகளுக்காக, ஏன் நிறைய அற்புதங்களுக்காகத்தான் கடவுளிடம் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கடவுள் உண்மையாகவே நமக்கு வழங்குகின்றாரா, அல்லது இவையெல்லாம் நமக்கு தேவையில்லையா என்ற ஒரு எண்ணமானது குறிப்பாக இந்த ஞானப்பிரகாச வழியாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவையில் உழன்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஞானப்பிரகாசியார் அப்படியெல்லாம் அல்ல. எனக்கு எதுவும் தேவையில்லை என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்தவராக புனித ஞானப்பிரகாசரை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஏழ்மை, பாவட்டி என்பதையெல்லாம் சிந்திக்க இன்றைய நாளானது மிகப்பெரிய அளவில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பிரியமானவர்களே, ஒரு குக்கிராமம் இருக்கின்றது. அந்த குக்கிராமத்தில் ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குக்கிராமத்தில் சண்டைகள் கிடையாது, சச்சரவுகளும் கிடையாது. ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வும் அந்த குக்கிராமத்தில் கிடையாது. அதே போன்று மிக குறிப்பாக மேலே கீழே என்ற பாகுபாடுகள் கூட அந்த குக்கிராமத்தில் கிடையாது.
ஆனால் அனைவருக்குமே ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு விதியானது இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நாம் சென்று திருடி கொள்ளலாம். ஆகவே இந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய யாவரும் குறிப்பாக இரவு நேரத்தில் கதவினை தாழிடக்கூடாது, கதவினை பூட்டிக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு விதியானது அங்கு இருந்தது. ஆகவே அனைவருமே நன்றாக வாழ்ந்தார்கள். எவையெல்லாம் தேவையோ அவர்களுக்கு அவற்றையெல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் சென்று எடுத்து வந்து விடுவார்கள். அதுதான் அவருடைய வழக்கமாக இருந்தது. இந்த வழக்கமான மிக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திற்கு ஒரு சிறந்த நேர்மையாளர் ஒருவர் வருகின்றார். குறிப்பாக தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் திருடாத மனிதர் வந்து சேருகின்றார். ஆகவே அந்த குக்கிராமத்திற்கு வருகின்ற பொழுது அவர் கேட்கின்றார், உங்களது ஊரில் நான் வசிக்க வேண்டும், ஏனென்றால் எனது வேலை செய்யக்கூடிய இடமானது மிக அருகாமையில் இருக்கிறது. ஆகவே உங்களது வீட்டில் உங்களுடைய கிராமத்தில் நான் தங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது அனைவரும் வரவேற்கின்றார்கள். நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம், ஆகவே எங்களது சந்தோஷத்தை உங்களுக்கும் தர விரும்புகின்றோம், ஆகவே நீங்கள் நிச்சயமாக வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கின்றார்கள். பிறகு அளவாடை விட்டு பேசிவிட்டு இறுதியாக சொல்கின்றார்கள், ஒரே ஒரு ரூல் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம், நீங்கள் உங்கள் கதவை தாழிடக்கூடாது, உங்களது வீட்டுப் பொருட்களையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வேண்டுமானால் நீங்களும் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னடா இது, இந்த மக்கள் நம்மை திருடச் சொல்கின்றார்களே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அப்பொழுது அவர் கேட்டிருக்கின்றார், இல்லை திருடுதல் என்பது பாவம். ஏனென்றால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், மறைக்கல்வி வகுப்பில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், அதே போல் எங்களது பள்ளிக்கூடத்தில் கூட சொல்லியிருக்கின்றார்கள், எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அனைவருமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள், திருடுதல் என்பது பாவம், ஆகவே நான் திருட மாட்டேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஒருவர் உறக்க சொல்கின்றார், டேய் நாங்களும் அது மாதிரி தான் நான் திருடின்னு இருக்கிறோம், உனக்கு வேணும்னா திருடிக்க, இல்லைன்னா உனக்கு கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறேன். இல்லை நான் திருட மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அப்படின்னா நீ எங்கள் ஊரை விட்டு நீ போயிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்பொழுது இவர் யோசித்து பார்க்கின்றார், தன்னுடைய பொருட்களை எல்லாம் பார்த்திருக்கின்றார். சரி பரவாயில்லை, எடுத்துக்கொள்ளட்டுமே என்று நினைத்து அவர் சொல்லியிருக்கின்றார், வேண்டுமானால் நீங்கள் திருடி கொள்ளுங்கள், நான் திருட மாட்டேன்பா என்று சொல்லியிருக்கின்றார் அந்த நேர்மையாளர். பிறகு அனைவருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். சரி நாங்கள் திருடிக் கொள்கின்றோம், நாங்கள் எங்களது வழக்கத்தை கைவிடுவதாக கிடையாது, வேண்டுமானால் நீ திருடாமல் இருந்து கொள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே சரிசமமாக வாழ்ந்த அந்த கிராமத்தில் அவர் அங்கே தங்கியிருக்கின்றார். அடுத்த நாள் வருகின்றது. அடுத்த நாள் அந்த கிராமத்தில் ஒருத்தன் பணக்காரன் ஆகிட்டான். எவ்வாறு? திருடாத வீட்டில் போயிட்டு அவன் திருடி கொண்டான். ஆகவே அவன் பணக்காரன் ஆகிட்டான். மற்றவரெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவன் எல்லோருக்கும் எல்லாமாக இருந்த கிராமத்தில் ஒருவன் வந்தான், அதுவும் நேர்மையாளன் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டான். ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஒருவன் நம்மிடையே சற்று அதிகமான பொருட்களை வைத்திருக்கின்றானே என்று நினைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது இன்னொருவனும் நினைத்திருக்கின்றான், அவரை போல வாழ்ந்தால் தான் நமக்கு ஆத்மார்த்த நிம்மதியானது இருக்கும் போல, ஏனென்றால் அவரை பார்த்தால் அவருடைய முகமெல்லாம் சற்று மாறி இருக்கின்றது, ஆகவே இழந்தது போல அவரது நமது கண்களுக்கு தெரியவில்லை, ஆகவே அவரை போல நாம் இருக்கலாம் என்று சொல்லி அவருடன் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கொள்கின்றார்கள். ஆகவே மீண்டுமாக இரவு வந்திருக்கின்றது. 4-5 பேர் அவர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு ஆற்றங்கரையோரத்தில் சென்று பேசி கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் மனிதர்களுக்கு பிடித்தமான பொருட்கள் அங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. இறுதியாக எல்லாம் தூங்குகின்றார்கள். அடுத்த நாள் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு 6 பேர் அங்கே பணக்காரர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஏன்னா 4 பேர் அங்கே போய் நேர்மையாளன் கூட சேர்ந்துக்கிட்டான்ல, ஆகவே அவர்கள் பணக்காரர்களாகி விடுகின்றார்கள். அடுத்த நாள் இன்னும் 2-3 அவங்க செல்கின்றார்கள். 2-3 இந்த பக்கமாக செல்வந்தர்களாக மாறிவிட்டார்கள். இறுதியாக ஒரு மாதம் கழித்து சமமான அந்த கிராமத்தில் மேலே கீழே என்ற பாகுபாடுகள் அந்த கிராமத்தில், குறிப்பாக ஏழை பணக்காரன் என்று இல்லாத அந்த கிராமத்தில், குறிப்பாக அந்த நேர்மையானால் அங்கே நிறைய பாகுபாடுகள், ஏழை பணக்காரன் என்ற விகிதாச்சாரங்கள், குறிப்பாக ஏக்கமான ஒரு உணர்வுகள் அங்கே வந்து அந்த கிராமத்தில் குடிபுகுந்து கொண்டதாம். இதிலிருந்து என்ன தெரிவது? இதில் யார் தப்பு செஞ்சது? நேர்மையான எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். நல்லா கை தூங்க, பயப்படாதீங்க. அக்கா பக்கம் பார்க்குறீங்க, யாருக்கு தூக்குறா யார் தூக்கலான்னு நல்லா கை உயர்த்துங்கள். ஒருத்தர் 2 பேர், அப்புறம் 3, 4, 5. எத்தனை பேர் தப்பு ஃபாதர் திருடுறதுன்னு சொல்கிறீங்க? வெரி குட். நம்ம பசங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம், திருடுதல் வந்து தப்பு. எல்லா பிள்ளைகளும் கை தூக்கிட்டான், ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, கடவுள் படைத்த உலகமானது அந்த குக்கிராமம் போல தான் இருந்தது. கடவுள் படைத்த உலகத்தில் ஏழை பணக்காரன் என்று எவரும் கிடையாது. எங்கேயாவது நாம் பார்த்து இது ஒரு ஏழை குரங்கு, அது ஒரு பணக்கார குரங்கு என்று நாம் சொல்லியிருக்கின்றோமா? அல்லது ஒரு ஏழை கோழி அல்லது இது பணக்கார கோழி என்று நாம் சொல்லியிருக்கின்றோமா? அல்லது இது ஒரு ஏழை சிங்கம் அது ஒரு பணக்கார சிங்கம் என்று சொல்லியிருக்கின்றோமா? நிச்சயமாக அல்ல. மாறாக கடவுள் அந்த குக்கிராமத்தை படைத்தது போலதான் கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார்.
குறிப்பாக இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த உலகத்து முழுவதும் வாழக்கூடிய எல்லாவித ஜீவராசிகளுக்கும் கடவுள் உணவினை அபர்விதமாக தந்து ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆகவேதான் குட்டியரசு என்ற ஒரு இறையியலாளர் சொல்வார்கள், கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், ஒளியை உருவாக்கினார், இருளை பிரித்தார், பரப்பன நடப்பன ஊர்வன என்ற அனைத்தையும் படைத்து கடவுள் மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி அவற்றை எல்லாம் தன்னகத்தை புன்னகைக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் திருப்தி அடைந்தார். இறுதியாக 6ஆம் நாளில் கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். அவர்களும் நல்லதாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து கடவுள் இறுதி நாளில் 7ஆம் நாளில் ஓய்வு கொண்டார். ஆனால் கடவுள் ஒருபோதும் இந்த உலகத்தில் ஏழைகளை படைக்கவில்லை. கடவுள் ஒருபோதும் இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்துபவர்களை படைக்கவில்லை. கடவுள் ஒருபோதும் இந்த உலகத்தில் பற்றாக்குறையோடு வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்கவில்லை என்று குட்டியரசு சொல்கின்றார். அதன் தொடர்ச்சியாக சொல்கின்ற பொழுது, ஆனால் கடவுள் படைத்த இந்த உலகத்தில் எனது ஜன்னலின் வழியே பார்க்கின்ற பொழுது அநேக ஏழைகள் இருக்கின்றார்கள். எனது ஜன்னலின் வழியே பார்க்கின்ற பொழுது ஏராளமான கண்ணீர் சிந்துபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே கடவுள் படைத்த உலகமாக இந்த உலகம் ஒருபோதும் இருப்பது கிடையாது என்று அந்த குஸ்தாவோ குட்டியரசு என்ற ஒரு இளைஞர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகமானது பார்ப்பதற்கு இதுவாகத்தான் இருக்கிறது. சொல்லப்போனால் யோபு புத்தகம் 38வது 39வது அதிகாரங்களை நாம் வாசித்து நாம் பார்த்தோம் என்றால் மிக அற்புதமாக கடவுள் இந்த உலகத்து ஜீவராசிகளை பற்றியெல்லாம் சொல்லுகின்றார். குறிப்பாக காட்டெருமைகளை காப்பது யார், சிங்கக்குட்டிகளுக்கெல்லாம் இறையூட்டுவது யார், குறிப்பாக எறும்பு நத்தை போன்ற அந்த ஒட்டுண்ணிகளுக்கெல்லாம் கடவுள் யார் இதனை வழிநடத்துகின்றார்கள்? மனிதர்களாக வழிநடத்துகின்றார்கள்? நிச்சயமாக அல்ல, மாறாக கடவுளாகிய நான் தான் இவற்றையெல்லாம் வழிநடத்துகின்றேன். குறிப்பாக நாரைகளுக்கு, சேவல்களுக்கு, கோழிகளுக்கு உணவினை கொடுப்பது யார்? கடவுளாகிய நான் தான் இவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று யோபு புத்தகத்தில் மிக அற்புதமாக கடவுள் பேசுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், உயிர் வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்திற்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் குறிப்பாக இருக்கக்கூடிய இடத்தையும் அளித்து கடவுள் அபரிவிதமாக அவர்களை ஆசிர்வதிப்பவராக இருப்பதை விபிலியமானது நமக்கு அநேக இடங்களில் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு குறிப்பாக உணவினை மட்டும் நாம் பார்ப்போம். குறிப்பாக வேரினில் நாம் என்ன உணவினை உண்கின்றோம்? குறிப்பாக வேரினில் நாம் உருளைக்கிழங்கு, கேரட் போன்ற வகைகளை உண்கின்றோம். தண்டினில் வாழைத்தண்டை நாம் உட்கொள்கின்றோம். அதே போன்று இலைகளில் நாம் கீரைகளை உட்கொள்கின்றோம். நுனியினில் நாம் வேம்பினை உட்கொள்கின்றோம். காய்கறிகளில் குறிப்பாக வெண்டை, அவரை போன்றவற்றை நாம் உட்கொள்கின்றோம். அதே போன்று செடியில், மரத்தில் இதுபோன்று நாம் பார்த்தோம் என்றால் அனைத்தையும் உண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதே போன்று பரப்பனவற்றில் மனிதர்கள் கோழியை உண்கின்றார்கள், கொக்கினை உண்கின்றார்கள். நடப்பனவற்றில் ஆடு மாடுகளை எல்லாம் மனிதர்கள் உண்கின்றார்கள். ஊர்வனவற்றில் மனிதர்கள் நத்தையை உண்கின்றார்கள். அதே போன்று பூச்சி இனத்தில் மனிதர்கள் ஈசலை உண்கின்றார்கள். இவ்வாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசியும் அனைத்துமே மனிதர்களுக்கு உணவாக மாறி இருப்பதைத்தான் இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஆழ்ந்து நோக்கினோம் என்றால் குறிப்பாக இந்த உலகத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை கடவுள் தந்திருக்கின்றாரா? ஒருபோதும் கிடையாது. ஒரு முறை ஒரு மனிதர் இந்த தண்ணீரை சுத்தம் செய்பவர்கள், இந்த RO வாட்டர் போடுவர், அவர் வந்திருந்தார். அவரிடம் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இந்த தண்ணி எத்தனை வருஷம் கெடாமல் இருக்கும், தூய்மையாக இருக்கும்? ஃபாதர், 1000 வருஷம் தூய்மையாக இருக்கும். ஒரு கிணத்து நீர் நீங்கள் யோசித்து பாருங்கள், யார் தூய்மை செய்வது? எவருமே தூய்மை செய்வது கிடையாது. ஆனால் மனிதர்கள் அங்கிருந்தான் குடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக 1000 ஆண்டு காலம் அது தூய்மையானதாகத்தான் இருக்கும் என்று அந்த மனிதர் சொன்னார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் செல்லுங்கள், கொட்டிக்கொண்டே இருக்கிறது அருவி, தண்ணீரானது எவ்வளவோ கொட்டிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் வேறொரு இடத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தண்ணீருக்காக குடங்களை சுமந்து செல்லக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் அதிகமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பற்றாக்குறையோடு வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். அதே போன்று ஒரு மாமரம் அங்குமிங்குமாக நாம் பார்த்தோம் என்றால் எவ்வளவோ மாமரங்கள் இந்த காலத்திலெல்லாம் இருக்கின்றன. ஒரு மரத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு 400க்கும் 500க்கும் உட்பட்ட அந்த எண்ணிக்கையில் பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. புலிப்பாக்கம் கிராமத்தில் 35 வீடுகள் தான் இருக்கின்றன. அப்படி என்று நாம் பார்த்தோம் என்றால் 300-400 மாங்கனிகள் இந்த கிராமத்திற்கு போதாதா கிறித்துவ மக்களுக்கு? நிச்சயமாக ஒரு மாமரமானது பழத்தின் எண்ணிக்கை, பழத்தின் சுவையை அனைவருக்குமே கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு பூசணிக்காயை நினைச்சு பாருங்கள். பூசணிக்காயை அப்படியே பழுக்க விட்டால் ஒரு ஆண்டு முழுவதுமே அது கெடாமல் இருக்கும். இந்த அளவிற்கு கடவுள் அபரிவிதமாக குறிப்பாக மனிதர்களுக்கு தருபவராக இருக்கின்றார். ஆனால் மனிதர்கள் தான் குறிப்பாக தங்களுடைய கலாச்சார, பண்பாட்டு, அரசியல் சூழல்களால் ஒருவன் மேலே இருக்கின்றான், இன்னொருவன் கீழே இருக்கின்றான் என்ற பாகுபாடுகள், குறிப்பாக ஒருவன் ஏழையாக இருக்கின்றான், இன்னொருவன் செல்வந்தனாக இருக்கின்றான் என்ற ஒரு பாகுபாட்டை மிக அதிகமாக உருவாக்கி குறிப்பாக கடவுள் படைத்த இந்த உலகத்தை, மிக அழகான உலகத்தை சீரழித்து கொண்டிருப்பவர்களாக இருப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் புனித ஞான பிரகாசியார் மிக அற்புதமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்.
செல்வம் என்றால் எது, செல்வந்தர்கள் எல்லாம் யார், ஏழைகள் என்றால் என்ன, ஏழைகள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை புனித ஞானப்பிரகாசியார் மிக அதிகமாக சொல்லித்தரக்கூடிய மனிதராக நமக்கு தெரிகின்றார். ஏனென்றால் குறிப்பாக மத்தேயு நற்செய்தியில் நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தி 5வது அத்தியாயத்தில் பேறு பெற்றோர் என்ற ஒரு பட்டியலை நாம் பார்க்கின்றோம். தூய்மையானோர் பேறு பெற்றோர், ஏழையின் பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், துன்புறுவோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், நீதிக்காக துன்பப்படுவோர் பேறு பெற்றோர் என்றெல்லாம் நம்ம அந்த பேறு பெற்றோர் பட்டியலை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு சொன்னாரா அழகாக இருக்கிறவங்க பேறு பெற்றவங்க சொல்லியிருக்கின்றார்களா? கிடையாது. செல்வந்தர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? கிடையாது. அதே போன்று மேலே ஒருவன் இருக்கின்றான், ஆகவே மேல் இனத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், அவன் பேறு பெற்றவன் என்று சொல்லியிருக்கின்றார்களா? நிச்சயமாக கிடையாது. மாறாக ஏழை எளியவர்களை பேறு பெற்றோர் என்று இயேசு சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் கூர்மையாக நாம் பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தி 6வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றாலும் கூட மிக அழகாக இயேசு அந்த சமகீழ் மாற்றத்தை கொண்டு வருபவராக இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது உண்டு கொடுத்திருப்போரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு சொல்கின்றார். உண்டு கொடுத்திருப்போரே. அதே போன்று சிரித்து இன்புறுவோரே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்கின்றார். ஆனால் பட்டினியால் இருப்பவர்களே நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அழுது கொண்டிருக்கின்றீர்களே நீங்கள் கவலையுறாதீர்கள், மாறாக ஆனந்தம் என்பது மிக இயல்பாக உங்களை வந்தடையும் என்று இயேசு சொல்லி ஒரு சமதள மாற்றத்தை உருவாக்குபவராக இயேசு இருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால், வெளிப்படையாக சொல்லப்போனால், செல்வந்தர்கள் எல்லாம் கீழே வாங்க, ஏழைகள் எல்லாம் கொஞ்சம் மேலே போங்க என்று தான். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஞானப்பிரகாசியார் செல்வந்தராக இருக்கின்றார், கொஞ்சம் சற்று கீழே வருகின்றார். அன்னை தெரேசா செல்வந்தராக இருக்கின்றார்கள், சற்று கீழே வருகின்றார்கள். பிரான்சிஸ் அசிசியார் சற்று மேலே இருக்கின்றார், கீழே வருகின்றார். மாறாக கீழே இருப்பவர்கள் எல்லாம் சற்று மேலே செல்லுங்கள் என்று இயேசு சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் குறிப்பாக இறையரசுக்கான உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது திருத்தூதர் பணி 2வது அத்தியாயத்திலும் 4வது அத்தியாயத்திலும் நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் அனைவருமே ஒன்றாக கூடி வந்தார்கள், ஒரே அப்பத்தை பிட்டு மகிழ்ந்தார்கள், கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். இவ்வாறாக அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சூழல் அங்கு இந்த முதல் கிறிஸ்தவ சமூகத்தில் இருந்தது என்று நாம் காண்கிறோம். அதே போன்று 4வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த இறையரசு சமூகத்தில் தேவையில் உழல்வோர் எவரும் கிடையாது. நான் ₹1, அவரும் ₹1, இன்னொருவர் ₹1, வேறு ஒருவர் ₹1, இவ்வளவுதான் வைத்திருந்தார்கள். இன்னும் 5வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் குறிப்பாக செல்வமுடைய அந்த தம்பதியினர் மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போவதாகவும் அந்த முதல் கிறிஸ்தவ சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அனைவரும் அனைத்தும் ஒரே நிலையில் தான் இருக்க வேண்டும் என்ற குறிப்பாக இந்த கம்யூனிச தத்துவத்தில் அந்த இறையரசு சமூகங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் சற்று ஆழமாக யோசித்து நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே ஏழைகளாக இருக்கிறோம். ஏழைகள் என்பதை நிர்ணயிப்பது எது? பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் என்று சொல்வார்கள். பிலோ பாவர்ட்டி லைன் குறிப்பாக நமது இந்திய நாட்டில் நாம் பார்த்தோம் என்றால் ₹20 கீழே உடையவர்கள் அந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் குறிப்பாக இந்த ரேஷன் அரிசி இந்த இதுவெல்லாம் என்று சொல்வார்கள். ஆனால் அமெரிக்காவில் நாம் பார்த்தோம் என்றால் ஒரு ஏழை என்பவன் எவன் என்பதை தீர்மானிக்கின்ற அந்த கிரைட்டீரியா ஒரு மாதத்துக்கு 35 லட்சத்துக்கும் குறைவாக சம்பாதிக்கிறவன் ஏழை என்று அந்த சமூகத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு? 35 லட்சம். ஃபாதர், என் வாழ்நாள் ஃபுல்லாகவே நான் 35 லட்சத்தை நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னா நான் எப்படி நான் பணக்காரனாக மாறுவது? எவ்வாறு ஒரு இயல்பு நிலையை நான் அடைவது? குறிப்பாக ஏக்க உணர்வோடு அல்லாமல் ஒரு மனநிறைவோடு நான் எவ்வாறு வாழ்வது? குறிப்பாக அந்த 35 லட்சம் என்பது என்ன? நமது வீடு, நமக்கான ஒரு வீடு, ஆங்காங்கே அழகழகான தோட்டங்கள், நமக்கான நிலம், இவையெல்லாம் இருப்பதை தான் அந்த 35 லட்சமானது சுட்டி காட்டுவதாக நாம் பார்க்கின்றோம். ஏதோ ஒரு வாடகை வீடு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்ணீர், ரேஷன் பொருட்கள், இவையெல்லாம் இருந்து கொண்டு குறிப்பாக இது இன்னும் வேண்டும், இன்னும் கடன் சுமை, இன்னும் வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம், இன்னும் இஎம்ஐ கட்டி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது நாம் அனைவருமே ஏழ்மையில் தான் இருக்கின்றோம் என்ற ஒரு சூழலை இயேசு நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுபவராக இருக்கின்றார். ஏன் சொல்லப்போனால் தூய பவுலடியார் இந்த 2ஆம் வாசகத்தில் நாம் பார்த்தோம் என்றாலும் கூட வளமையில் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஏனால் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு மேலே வாழ்ந்த குறிப்பாக கமாலியல் என்ற ஒரு மிகப்பெரிய போதகர்களிடம் கற்றுக்கொள்ளுபவராகத்தான் தூய பவுலடியார் சவுல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை கண்ட பின்னால் தான் குறிப்பாக ஞானப்பிரகாசரை போல, அசிசியரை போல, அன்னை தெரேசாவை போல தூய பவுலடியாரும் கீழே இறங்கி வருகின்றார். பிறகுதான் சொல்கின்றார், வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும் என்று தூய பவுலடியார் சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் அப்பட்டமாக நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய நற்செய்தியானது மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. செல்வந்தன் ஒருவன் வருகின்றான், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது நீ கட்டளைகளை கடைபிடி என்று
இயேசு சொல்கின்றார். நான் கட்டளைகளில் எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அவனை அன்பொழுக பார்த்து, உனக்குள்ளதையெல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லுகின்ற பொழுது அவன் மன வருத்தத்தோடு சென்றதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். பிறகுதான் மிக அற்புதமான வசனத்தை சொல்கின்றார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட செல்வந்தர் இறையரசுக்குள் நுழைவது மிக மிக கடினம் என்று இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நாம் எல்லாம் ஏழையாக இருக்க இயேசு ஆசிக்கின்றாரா? ஒருபோதும் கிடையாது. தண்ணீர் இல்லாமல், குறிப்பாக வாழக்கூடிய இடம் இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், கடன் பிரச்சனைகளோடு வாழ இயேசு ஆசிக்கின்றாரா? ஒருபோதும் கிடையாது. மாறாக அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இந்த புவியினை தந்து, குறிப்பாக இயற்கையை கொடுத்து, இன்னும் அதிகமாக இயற்கையின் வாழ்விடங்களை எல்லாம் கொடுத்து நம்மை இன்பத்துடன் வாழ்விப்பவராகத்தான் இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றார். குறிப்பாக தான் பெற்றெடுத்த குழந்தை ஒருபோதும் துன்பப்படக்கூடாது, எல்லாம் அனைத்தும் இருந்தும் அது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எவ்வாறு ஒரு தாய் தந்தை நினைக்கின்றார்களோ அவர்களை விட மேலாக கடவுள் நினைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் கடவுள் அபரிவிதமாக அனைவருக்குமே கொடுத்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். ஆகவே சொல்ல வருவது என்னென்னா, நம்ம நினச்சி பார்க்கணும். ஃபாதர், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, ஏன்னா எங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது என்று உங்கள் முகம் தெரியுது. என்னென்னா, பணக்காரன்லாம் ஏழையாகணும், ஒரு நிலைக்கு வரணும். 100 இருக்கிறான், 50% வரணும். இங்கே 0 இருக்கிறான், இங்கே 50க்கு போகணும். அதுதான் இங்கே நிலை. அதுதான் ஏழ்மையை தேடுகின்ற புனித ஞான பிரகாசியார். அவர் 100 இருந்தார். நல்ல செல்வந்த குடும்பத்தில், முன்னிலையில் கூட சொன்னார்கள், நல்ல செல்வந்த குடும்பத்தில் அவர் இருந்து வந்தவராக இருக்கின்றார். அனைத்தும் அவருக்கு இருக்கிறது, எல்லாமே அவருக்கு இருக்கிறது. ஒரு பற்றாக்குறை, ஒரு சிறிய துன்பம் ஞான பிரகாசியாருக்கு எதுவும் கிடையாது. எவ்வளோ ஒரு நல்ல கோட் சூட்டு போட்ட ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன் எவ்வாறு இருப்பானோ அது போன்று தான் இருக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் அதனை வெறுப்பவராக இருக்கின்றார். குறிப்பாக நான் பங்கு பணித்தளத்தில் ஒரு முறை என்ன நடந்தது என்றால், ஒரு கவுன்சிலர் பையன் இருந்தான், நல்ல ஆப்பிள் பாய் மாதிரி இருப்பான் சொல்லப்போனால். அவன் ஸ்டீஃபன் ரோகன் 2 பேர். அவனை ஃபாதர் நானும் வரட்டுமா? எங்கடா வர போகிறீங்க? நாங்களும் கேரல்ஸ்க்கு வரோம். நீங்களாம் வராதிங்க, ரொம்ப தப்பாயிடும், நீ கவுன்சிலர் வீட்டு பையன், நீ வராத, நீ எங்கேயே இருன்னு சொன்னேன். இல்லை, நான் போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வரேன் ஃபாதர்ன்ட்டு. ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் தான் வந்தான். வந்துட்டு அடம் பிடிச்சி வந்து சேர்ந்தான். மலைப்பாளையம் ஒரு குக்கிராமம், ஒரு 10 வீடுகள் தான் இருக்கிறது. குறிப்பாக ஒரு கூரை வீடுகள் தான் அங்கே அதிகம். ஆகவே பார்த்துட்டு நான் கோயிலில் ஏதோ செய்கிற பொழுது ஒருவன் சொன்னான், ஃபாதர் ரோகன் அழுகுறான் ஃபாதர் என்று. அவன் எதுக்கடா அழுகுறான்? நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டே? அவன் கவுன்சிலர் வீட்டு பையன், அவங்க அப்பா வர சண்டைக்கு வந்துட போகிறாரு, நீ எதுக்கடா போட்டு அழுவு? என்னடா பண்ணீங்க? நாங்கள் எதுவுமே பண்ணலாம்பான்னு அழுகுறான், தேம்பி அழுகுறான். சரி நான் வரேன் போங்க என்று சொல்லி அவனிடம் வந்தபோது தேம்பி அழுது கொண்டிருந்தான். நீ எதுக்காகடா அழுகுற? யாரா உன்னை அடித்தா? கவலைப்படாத, சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்டா, உங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்கிறாதரா என்று சொன்னால் தேம்பி அழுகுறான். எதுக்காக அழுகுற? அப்புறம் அந்த வீட்டை காட்டி, ஃபாதர் இவங்களாம் எப்படி வாழறாங்கன்னு தெரில ஃபாதர் எனக்கு என்று சொன்னான். அவங்க வாழறாங்க, உனக்கு என்னடா? இல்லை, கஷ்டமாக இருக்குது பார்த்தோன்னே என்று அவன் சொன்னான். அவன் செல்வந்தன், ஆனால் மனம் இறங்குகிறது அல்லவா? இரக்கம் என்பது இயல்பானது தானே. ஒரு மனிதனுக்கு அன்பு, இரக்கம் இவையெல்லாம் இயல்பானது தானே. அது ஒன்று தான் ஞான பிரகாசியார் இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் கிளாஸில் நான் அண்ணா நகரில் தான் படித்தேன். ஏதோ ஒரு தவறு செய்ததற்காக எங்கள் ஹாஸ்டல் வடன் போட்டு அடிச்சுட்டு இருந்தார். இன்னொருத்தன் அதை பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் அடி வாங்கினோம், நாங்கள் அழலை, யாரும் அடிச்சதை பார்த்தவன் ஒருத்தன் அழுதுன்னு தான். நீ ஏன்டா அழுகுற பீட்டர் என்ன கேட்டேன். உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இல்லையே, இவ்வளோ அடி வாங்குறீங்களே? இங்கெல்லாம் பழகி போச்சு, நீ கவலைப்படாத, நீ வா, சந்தோஷமாகிறன்னு சொன்னபொழுது அவன் அழுது கொண்டிருந்தான். ஏனால் இரக்கம் என்பது இயல்பானது. குறிப்பாக மேலே இருக்கிறவனுக்கு இந்த இரக்கமானது இயல்பாக இருக்க வேண்டும். அதுதான் கடவுளிடம் மேலே இருக்கின்றார், பெரியவராக இருக்கின்றார். அவருடைய இரக்கமானது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஏழைகளை நீங்கள் ஏழைகளாக இராதீர்கள், மாறாக மேலே வாருங்கள் என்று கடவுள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக எல்லா இடங்களிலும் பசித்தவர்களுக்கெல்லாம் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக எனது மக்கள் அழுகுரலை காட்டேன், ஆகவே என் சார்பாக நீச்சல் என்று மோயிசனை அனுப்பி பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டிற்கு அவர் அனுப்பி வைக்கின்றார். குறிப்பாக ஒன்றும் இல்லாதவங்களை 35 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி, அதுவும் மாதத்துக்கு 35 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லாத அந்த மக்களை பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் நாட்டிற்கு தந்தை கடவுள் வழி அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று யோவான் நற்செய்தி 2வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் என்றாலும் கூட சுவை மிகுந்த ரசம், ஏதோ சர்வசாதாரண தண்ணீர் அல்ல, மாறாக சர்வசாதாரண தண்ணீரை ஒரு சாதாரண ரசமாக அல்ல, மாறாக அனைவரும் பருகிய பின் சுவை மிகுந்த ரசத்தை நீர் வைத்திருந்தரே என்று சொல்லுவது போல சுவை மிகுந்த ரசத்தை அவர்களுக்கு அளிப்பவராக இயேசு இருந்து
செயல்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக ஏழைகளை நீங்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மிக அதிகமாக கடவுள் தருகின்றார். அதற்காகத்தான் ஞானப்பிரகாசியார், செல்வந்தராக இருந்த ஞானப்பிரகாசியார் ஏழ்மையை நேசித்தவராக இருக்கின்றார். ஏதோ ஏழையாக இருக்க வேண்டும் ஒரு சூழலில் அல்ல, மாறாக நானும் அவர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஞானப்பிரகாசியார் மிக அற்புதமாக செயல்பட்டவராக இருக்கின்றார். ஆகவே ஏழைகள் நம்ம என்ன பண்ணுறோம்? பணக்காரங்களை தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். எல்லாமே சொல்லப்போனால் யார் பேர் பெற்றோர்? அவங்க தான் பேர் பெற்றோர். நம்மக்கிட்ட இருக்கிறவங்களை யாரும் சொல்கிறதில்ல. அதே போன்று யார்கிட்ட சண்டை போடுறோம்? நம்மக்கிட்ட தான் சண்டை போடுறோம். யார்கிட்ட பாசம் வைக்கிறோம்? அவங்கக்கிட்ட பாசம் வைக்கிறோம். யாரை நம்ம அன்பு செலுத்துகிறோம்? அவங்கள அன்பு செலுத்துகிறோம். யாரை நாம் வரவேற்கிறோம்? அவர்களைத்தான் நாம் வரவேற்கிறோம். நீங்கள் என்றைக்காவது பணக்காரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுருப்பீங்களா? ஆனால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் பணக்காரன் சாப்பிட்டுருப்பா? ஒரே நாளில் ஒரு மாதத்தினுடைய தொகையை வைத்து ஒரு நாள் அவனுக்கு உணவு போட்டு நல்ல சாப்பாடு குத்தம்சம்பா அவருக்கு என்று சொல்லக்கூடிய மனிதர்களாகத்தான், குறிப்பாக ஏழ்மையில் வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். அதே போன்று நம்ம பையனை பார்த்து படி என்று சொல்கிறோம். ஒரு பணக்காரனை பார்த்து ஏதாவது சொல்கிறோமா? எதுவுமே சொல்றது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் ஏதாவது ஒரு சின்னம் சிறிய துன்பம் வந்துவிட்டால் உடனடியாக இறக்கப்படுபவர்களாக நாம் தான் இருக்கின்றோம். பாவம்பா, கஷ்டப்பட்டாங்கப்பா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா, பாவம்பா, செருப்பு இல்லாமல் தொலைச்சிட்டாங்களாப்பா, பாவம்பா. இங்கே ஒருத்தன் செருப்பே இல்லாமல் இருக்கிறான். சொல்லப்போனால் பஸ்ஸில் போயிட்டு அல்லல் பட்டு சிக்கி தவித்து அந்த இடுபாடுகளில் மூச்சு விடாமல் இருக்க கஷ்டப்படுகிறான். இவங்கள பார்த்து நம்ம இறக்கப்படுறது கிடையாது. ஐயோ பாவம்பா, கார் ரிப்பேர்ப்பா, பாவம்பா, இது மாதிரி ஆகி போச்சுப்பா, அது மாதிரி ஆகி போச்சுப்பா, ஒரு முறை அவன் மாட்டிக்கிறான்பா, இது மாதிரிப்பா. எவ்வளவு இறக்கப்படுகிறோம் செல்வந்தர்களை பார்த்து. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே தான் சொல்லுகின்றார்கள், ஒரு பூனையும் எலியும் சண்டை போட்டுச்சான். ஒரு என்னது? பூனையும் எலியும் சண்டை போட்டுச்சான். ஒரு வட்ட வடிவிலான ஸ்டேடியம் மாதிரி சண்டை போட்டு இருந்துச்சு. பூனை வந்து வேகமாக எலியை துரைத்து கொண்டு இருந்துச்சு. சுற்றி மக்கள்லாம் இருந்தாங்க. அந்த எலியை பார்த்து என்ன சொன்னாங்க? வேகமாக ஓடு என்றெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். எலியும் தன்னால் முடிந்த மட்டுக்கும் வேகமாக ஓடியதான். ஆனால் கடைசியில் என்ன நடக்கும்? பூனைக்கு வந்து லாங் ஸ்டெப், எலிக்கு வந்து சின்ன ஸ்டெப். ஆட்டோமேட்டிக்காக இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. எலிக்கு வந்து பயம், ஆனால் உயிர் என்ன ஆகுது? ஆகவே தன்னால் முடிந்த மட்டும் வேகமாக ஓடுகிறது. மற்றவர்களும் சொன்னார்கள் வேகமாக ஓடு என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியாக என்ன பண்ணுச்சு? ஓட முடியாத ஒரு சூழலை டப்புண்டு நிறுத்து. டேய், என்னை என்கரேஜ் பண்ணதான், அங்கே ஸ்டாப் பண்ணு. நீ அங்கே ஸ்டாப் பண்ணவே மாட்டுற பூனையை, என்னை மட்டும் ஓடு என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று சொன்னதான். அதுதான் ஞானப்பிரகாசியார் சொல்கிறார். செல்வந்தனாக இருந்தது போதும், ஏழையை வந்து நீ தூக்கி விடு. அதை விட்டுட்டு நீ பாட்டுன்னு நம்ம பாட்டு இருக்கலாம், அவங்க பாட்டு வரட்டும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நீ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுப்பா என்று அவங்க அப்பாவை பார்த்து சொன்னார், அவங்க அம்மாவை பார்த்து சொன்னார். இன்னும் அவங்க அப்பா என்ன பண்ணார்? ரொம்ப ஜென்டிலாக, நீ சாமியாரானா கூட டைசன் பிரீஸ்டா மாதிரி நீ பிஷப் ஆகிடு, அது ஒன்றும் வேணாம், நான் வந்து ஜெசூட்லேயே இருக்கிறேன் என்று சொன்னார் புனித ஞானப்பிரகாசியார். ஸோ அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. பணக்காரனுக்கு வந்து நம்ம வந்து செவி கொடுத்து குறிப்பாக இறக்கப்பட்டு அவனை மேம்படுத்துவதிலே நமது வாழ்க்கையானது கரைந்து போகிறது. குறிப்பாக இந்த விசுவாசம் என்ற பெயரில் நம்ம வந்து அவங்க தான் என்று நம்பிக்கையோடு அவர்களுக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, அடித்தடி சண்டைகளோடு நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சற்று ஆழமாக இந்த தலைப்பினை மீண்டுமாக நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் புனித ஞானப்பிரகாசியார் ஏழ்மையை நேசித்தார்? நான் ஏன் ஏழ்மையை நேசிக்கக்கூடாது? நான் ஏன் ஏழையாக இருக்க வேண்டும்? எந்த அளவிற்கு நான் செல்வந்தனாக வாழ வேண்டும்? குறிப்பாக நல்ல உணவு எனக்கு இருக்கிறதா? நல்ல உடுத்த உடை எனக்கு இருக்கிறதா? குறிப்பாக ஒரு சொந்த வீடு, அதை சுற்றிய ஒரு தோட்டம், நிலப்பரப்பு எனக்கு இருக்கிறதா? காணி நிலம் வேண்டுமாடா என் பராசக்தி என்று பாரதியார் சொன்னாரே, அவரது காணி நிலம் எவ்வளோ தெரியுமா? நிறைய ஏக்கர். அது போல் சொல்லப்போனால் அவர் சாதாரணமாக ஒரு வரியில் சொல்லிட்டார், நமக்கு நிலம் இருக்கிறதா என்பதையெல்லாம் பரிசோதித்து பார்ப்பு. இறைவா, நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடு என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இறைவா, அவர்களெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சற்று ஏழ்மையை கொடு என்று நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏதோ இந்த தலைகீழ் மாற்றங்கள் என்பது இயேசு சொன்னது போல மிக சரியானதாக இருக்க வேண்டும். மாறாக நாம் அதனை மாற்றிக்கொள்கின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து தொலைவதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தோப்பு என்ற ஒரு நாவல் இருக்கின்றது. ஒரு அழகான குட்டி ஒரு சின்னம் சிறிய சிறுகதையானது இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தோப்பானது இருக்கிறது. தென்னை மரம் தோப்பு வந்து பெருசாக இருக்கிறது. அப்போ ஒரு ஆசிரியர் படிச்சுட்டு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டு தரகர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் அங்கே பாருங்கள் ஒரு தோப்பு இருக்குது, அந்த தோப்பு விலைக்கு வருது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறேன். உடனே ஆசிரியர் வந்து கண்ணாடி நம்பர் பார்த்துட்டு அந்த சைடு தோப்பு பார்த்துட்டு எந்த தோப்புப்பா வருதுன்னு கேட்குறேன். அது நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது பாருங்கள். அப்புறம் ஆசிரியர் சொல்கிறார், அதோ அந்த சைடில் வந்து இன்னும் க்ரீனிஷாக இருக்குது, அந்த தோப்பா என்று சொல்கிறார். ஆமாம், அந்த தோப்பு தான் வருகிறது என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆசிரியர் எவ்வளவு என்று கேட்டுவிட்டு உடனடியாக பணத்தை எல்லாம் புரட்டி பார்க்கின்றார். இவ்வளவு இருக்கிறது, எப்படியாவது நாம் அதனை வாங்கிவிட வேண்டும் என்று குறிப்பாக கங்கணம் கட்டி கொள்கின்றார் அந்த இளநிலை ஆசிரியர்.
அப்பொழுது வீட்டிற்கு போயிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு அம்மாவை தொலைக்குங்க என்று சொல்கிறார். நம்ம பாத்திரம் தொலைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அம்மாவை தொலைக்குங்க என்று சொல்லுகின்றார். உடனே ஏன் அண்ணா இது மாதிரிலாம் சொல்கிறீங்க, இல்லை தொலைக்குங்க என்று சொல்கிறார். ஆகவே 10-15 குடமானது தண்ணீர் கொண்டு வருகின்றார்கள். அவங்க அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கழுவுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக தலைமுடியானது நரைமுடிகளாகி சிக்கி கொண்டு, குறிப்பாக ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதரை எவ்வாறு பல நாட்கள் குளிக்காமல் பல ஆண்டுகள் குளிக்காமல் இருக்கின்றார்களோ அதுபோன்று தான் அவருடைய அம்மா இருக்கின்றார்கள். எதுவும் பேசாமல், பல ஆண்டுகளாக எதுவும் பேசாமல் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் குளிக்க வைக்கின்ற பொழுது ஆசிரியர் தன்னுடைய நினைவலைகளை எல்லாம் பற்றி நினைத்து பார்க்கின்றார். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த தோப்பினில் தான் இந்த குடும்பமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தோட்டக்காரர் குடும்பமாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள், நேர்மையாக வேலை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக முதலாளி என்ன சொன்னானோ அவற்றை முழுமையாக பின்பற்றவர்களாக அந்த குடும்பமானது இருந்திருக்கின்றது. ஆகவே மிக அதிகமாக உழைத்திருக்கின்றார்கள் அந்த தோப்பினுடைய வளர்ச்சிக்காக. ஒரு தேங்காய் கீழே விழுந்தால் கூட தாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் முதலாளி என்ன சொல்கின்றாரோ அது வரைக்கும் அவர்கள் அங்கே காத்து கிடப்பவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே முதலாளி ஒரு முறை வந்திருக்கின்றார். அனைத்து மரங்களில் இருக்கக்கூடிய தேங்காய்களை எல்லாம் பறிக்க சொல்லியிருக்கின்றார். அனைத்து மர தேங்காய்களை எல்லாம் பறித்திருக்கின்றார்கள். அனைவரும் ஏறி பிறகு எல்லாம் ஒன்றாக கொட்டி கிடைக்கிறது. நாளை வருகிறேன் என்று சொல்லி முதலாளி வந்திருக்கின்றார். மீண்டுமாக அடுத்த நாள் செல்கின்றார். தேங்காய்கள் சற்று குறைவாக இருக்கின்றன. ஆகவே முதலாளி வந்து சற்று மௌனமாக பார்த்துவிட்டு இன்னும் அங்கும் இங்குமாக சென்று பார்த்துவிட்டு தேங்காய்லாம் குறைபடுது, என்ன ஆச்சு என்று சத்தமாக கேட்கின்றார். அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், இங்கே யாரும் வரலையே என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அவரும் இன்னும் சத்தமாக சொல்கின்றார், அதனால் தான் நான் கேட்கிறேன் என்று சொல்லும்பொழுது அவர்கள் பதறி விடுகின்றார்கள். ஆண்டாண்டு காலமாக வாழையடி வாழையாக பரம்பரையாக நாங்கள் உனக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து இந்த கேள்வியை நீ கேட்டுவிட்டாயே, எங்களை பார்த்து நீ சந்தேகப்படுகின்றாயே, என்ன எஜமா என்று அவர்களும் சத்தமாக கேட்டுவிட மனமடைந்து போகின்றனர் அந்த முதலாளி. ஆகவே அதற்கு அடுத்த நாள் வருகிறது. அவர்களும் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக சென்றிருக்கின்றார்கள். செல்கின்ற பொழுதே எவனோ ஒரு ஓடி வந்து உங்கள் பையன் செத்துட்டான், எவ்வளோ சொல்லியும் முதலாளி வந்து கேட்கல, ஆகவே மேலிருந்து கீழே விழுந்து செத்துட்டான், தென்னை மரத்தில் ஏற சொன்னார் முதலாளி என்று அவள் அடித்து பிடித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த சின்னம் சிறியவன் இறந்து போயிருக்கின்றான். ஆகவே அந்த முகத்தை பார்த்த மாத்திரையே அவள் நினைவிழுந்து போகின்றார்கள் அந்த அம்மா. அந்த தினத்திலிருந்து உணவருந்துவதோடு சரி, மாறாக குளிப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, யாரையும் பார்ப்பது கிடையாது, பயணம் செல்வது கிடையாது. ஆகவே ஓரிடத்திலேயே முடங்கி போய்விடுகின்றார்கள் அந்த அம்மா. ஆகவே அந்த இளநிலை ஆசிரியர் என்ன செய்கின்றார், அவர்களை துளைக்கி வைத்து குறிப்பாக அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து மிக அற்புதமாக எவ்வளவு தொகை கொடுக்கும் அவ்வளவு தொகை கொடுத்து அவர்களெல்லாம் அடைத்து விட்டு அந்த நிலத்தை தங்களுக்காக மாற்றிக்கொண்டு அந்த தோப்பிற்கு அழைத்து செல்கின்றார்கள். அந்த அம்மாவை தோப்பிற்கு அழைத்து சென்று, அம்மா இது வந்து நம்ம தோப்பு, இனிமேல் நம்ம தோப்பு தான் இது. ஆகவே நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், யாருக்கு நம்ம அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது, யாருக்கும் நம்ம தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகிற பொழுது அந்த அம்மா முதலாக ஏறெடுத்து பார்க்கின்றார்கள். ஏறெடுத்து பார்த்து அந்த குறிப்பாக அந்த நிலச்சுவாந்தர் இருந்தானே பரந்தாமன் என்று ஒருவன், டே பரந்தாமா இனிமேல் இந்த தோப்புக்குள்ளே நீ வரக்கூடாதரா என்று சொன்னாங்களாம் அந்த அம்மா. ஸோ இது போன்று தான் இந்த சமநிலைக்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த சமநிலைக்காகத்தான் இறையரசு சமூகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சமநிலைக்காகத்தான் புனித ஞானப்பிரகாசியர் அவர்கள் செல்வத்தை துறந்து ஏழ்மையை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் கீழே இறங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் இயேசு என்ற நற்செய்தியில் மிக அழகாக சொல்கின்றார், செல்வந்தர்களை நம்மை பார்த்து அல்ல, ஏதோ 1 சவரன் 2 சவரன் ஒரு குட்டியூண்டு வீடு வச்சுக்கிறவனை பார்த்து இயேசு சொல்லலை. செல்வந்தர்களே உங்களுக்கு ஐயோ கேடு, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து விட செல்வந்தர்கள் இறையரசில் நுழைவது கடினம் என்று இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆகவே ஏழைகள் செல்வந்தர்களாக மாறவும், செல்வந்தர்கள் ஏழைகளாக மாறக்கூடிய சக்தியை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம் விசுவாசிகளின் மன்றாட்டுக்கு. நற்செய்தி நாயகனே எம் இறைவா, உமது நற்செய்தியை அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட உமது பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீர் விட்டு சென்ற உமது பணியை அன்போடும் மகிழ்ச்சியோடும் அறிவிக்க அவர்களை வழிநடத்திட ஆற்றல் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையாக பிறந்த எம் இறைவா, இன்றைய திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்யும் அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நிறைவாக அளித்து
ஏழை எளியோர் வாழ்வில் அவர்கள் ஏற்றம் காண தந்தை அவர்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளில் முழு வெற்றியை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இயேசுவே, இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யும் புலிப்பாக்கம் பகுதி இளையோர் குழுவை ஆசிர்வதியும். நாங்கள் உமது வார்த்தையை வாழ்வாக்கவும் உலக நாட்டங்களிலிருந்து விடுதலை பெறவும் படிப்பிற்கேற்ற பணியை பெற்று எல்லோருக்கும் பயனுள்ள வாழ்வு வாழ உமது ஆசீர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரின் அடைக்கலமே எம் இறைவா, இத்திருப்பதியில் பங்கேற்று ஜெபிக்கும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் சுயநலம் மறந்து தன்னலம் போக்கி ஏழ்மை மனநிலையோடு எங்களிடையே உள்ள பிளவுகள் பரிவுகள் பிரச்சனைகளை களைந்து அடுத்தவரை அன்பு செய்து அரவணைத்து இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்திட வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இத்தகைய மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை உங்களது மானைய பலி எல்லாம் விநாயக தந்தைக்கு ஏற்றதாக முடிச்சு பெய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஞான பிரகாசியரின் எடுத்துக்கட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மர நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உமது அருள் செல்வங்களை நிறைவாக பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் பாடும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஞான பிரகாசருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானகத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகியுடைய ஆவியை ஒழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினை விருப்பினை ஒரு வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் ஞான பிரகாசியார், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பிற்கினியவர்களே, திருவிழா என்பது அருள் வரங்களை கொணர்கின்ற காலமாக இருக்கிறது. நாம் இன்றைய நாளில் திருக்கொடியேற்றி இருக்கின்றோம். ஆகவே கரங்களை கூப்புவோம், கண்களை மூடுவோம். இறைவா, எனக்காக இந்த வரத்தை கொடு என்று நாம் மனதளவில் சொல்வோம். நிச்சயமாக கடவுள் கொடுப்பார். அது பெரியதாக இருந்தாலும் கூட பெரியதாக கேட்போம். கடவுளிடம் நாம் ஏழைகளாக இருக்கின்றோம். ஏழைகளுக்குத்தான் மிக அதிகமாக உதவி செய்பவராக, அற்புதங்களை செய்பவராக கடவுள் இருக்கின்றார். இத்தகைய மனநிலையோடு இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் மிரளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்மத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சம் தேடும் என் ஆன்ம உணவே, என்னகம் வாரும் என் ஜீவனே. என் நெஞ்சம் தேடும்
அனைத்தும் என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. என் நெஞ்சம் தேடும் என் ஆன்ம உணவே, என்னகம் வாரும் என் ஜீவனே. என் நெஞ்சம் தேடும் என் ஆன்ம உணவே, என்னகம் வாரும் என் ஜீவனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானக தூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் உமக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித ஞான பிரகாசியரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாய் விளங்க அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித ஞான பிரகாசியாரின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, புலிப்பாக்கம் புனித ஞான பிரகாசியாருடைய ஆண்டு திருவிழாவை நாம் கொடியேற்றத்தோடு இன்று துவங்கி இருக்கிறோம். இந்த திருவிழா வழிபாடு இனிய அனுபவமாக கடவுள் நமக்கு மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவருக்கும் நம்முடைய பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாருக்கும் கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த முதல் நாள் திருவிழா திருப்பலி நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் ஆலந்தூர் என்கிற பங்கினுடைய பங்கு தந்தையாக செம்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பங்கு பணியாளராக அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். மதுராந்தகம் என்கிற பங்கிலே 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள். பெருங்கழுத்தூர் என்கிற பங்கிலே பணியாற்றி இருக்கிறார்கள். அருகாமையில் உள்ள மாம்பாக்கம் என்கிற பங்கிலே பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். இவ்வாறு நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பணித்தளங்களில் தந்தை அவர்கள் உற்சாகத்தோடு பணியாற்றி இருக்கிறார்கள். சிறந்த எழுத்தாளர், படிக்கிற பொழுதே பல நூல்களுடைய ஆசிரியராக தந்தை அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். வாசிப்பதை நேசித்து ரசித்து ருசித்து செய்யக்கூடியவர் அருள்பணி ஐசக் ஜெகநாதன். சீரிய சிந்தனையாளர். இன்றைய மறைவுரையே அதற்கு மிகப்பெரிய சான்று. நாம் அடிக்கடி தமிழில் ஒரு சொல்லாடல் பயன்படுத்துவது உண்டு, மண்டை முழுக்க மூளை என்று. அதற்கு தகுதியான ஒரு நபர் என்று சொன்னால் அருட்தந்தை ஐசக் ஜெகநாதன் அவர்களை நம்மால் குறிப்பிட முடியும்.
அவ்வளவு சிந்தனைகளை தன்னகத்தே கொண்டவர். அதனுடைய அடையாளம்தான் மறையுரை. அருவி கொட்டுவது போல அவருடைய சிந்தனை விளங்கியது, வார்த்தைகள் நடனமாடியது. அப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்களை இன்று நமக்கு தந்தை அவர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். நம்முடைய மண்ணுக்கு அவர் பரிச்சயமானவர். புனித யோசேப்பு மேல்நிலைப்பள்ளி செங்கையில் அவர் படித்திருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்தவர். சமூக அக்கறை அவருக்கு அதீதமாக உண்டு. ஏழைகளை நேசிப்பவர். அதைத்தான் இன்றைய மறைவுரையில் அவர் வெளிப்படுத்தினார். ஏழ்மை இதற்கு காரணம் யார் என்றால் கடவுள் அல்ல, நாம் தான் என்கிற உண்மையை அவர் உடைத்திருக்கிறார். நம்முடைய பேராசை, நம்முடைய சுயநலம் அதுதான் காரணம் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த ஏழ்மையை நீங்களும் நானும் போற்ற வேணும். கடவுள் போற்றுகிறார், பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த ஏழைகளை நாம் உயர்த்த வேண்டும் என்கிற, அதற்காக உழைக்க வேண்டும் என்கிற உன்னதமான செய்தியை நம்முடைய உள்ளத்தில் அவர் விதைத்திருக்கிறார். சமநிலையை நம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அரிய சிந்தனையை தந்தை அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து ஜெபித்து நம்மை மகிழ்வுற செய்திருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான அருள்பணி ஐசக் ஜெகநாதன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். என்னுடைய இனிய நண்பர், நாங்கள் அனைவருமே 13 பேர் ஒரே நாளில் குருக்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டோம். தந்தை அவர்கள் எங்களுடைய குழுவினுடைய அற்புதமான மனிதர், தலைசிறந்த திறமையானவர். அவர் படிக்கிற பொழுதே இசைக்கருவிகளை வாசிப்பதில் வல்லவர். அப்படி இசையிலும் ஆர்வமுடையவர், வாசிப்பதிலும் ஆர்வமுடையவர், படிப்பதிலும் ஆர்வமுடையவர், விளையாடுவதிலும் ஆர்வமுடையவர், தலை சிறந்தவர். தந்தையவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. எனவே நம்முடைய தலைமையாளத்தின் சார்பாகவும் புலிப்பாக்கம் இறை குடும்பத்தின் சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தந்தை அவர்களுக்கு நம்முடைய உதவி தந்தை அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்து மகிழ்வோம். அவருடைய பணி சிறக்க இறைவன் அவருக்கு துணையாக இருக்க, கண்ணின் மணி போல அவரை பாதுகாக்க பராமரிக்க நாம் அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். அவருடைய பங்கு இறை மக்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்வோம். இந்த வழிபாட்டை சிறப்பித்த நம்முடைய புலிப்பாக்கம் பகுதி இளையோருக்கு மிகுந்த நன்றி. இந்த வழிபாட்டை அவர்கள் தகுந்த தயாரிப்போடு பயிற்சி எடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஞானப்பிரகாசியரை என்றால் யாருடைய பாதுகாவலர்? இளையோரின் பாதுகாவலர். எனவே பொருத்தமான இந்த திருவிழாவில் முதல் நாளிலேயே நம்முடைய அன்பு இளையோர் இளவல்கள் இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பகுதி இளையோருக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். என்னாலும் நம்மோடு இருந்து உழைக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகளுக்கு மிகுந்த நன்றி. நம்முடைய புலிப்பாக்கம் மண்ணில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகளுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். டாப்ஸ் அருட்சகோதரிகள் பக்கத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய டாப்ஸ் அருட்சகோதரிகள் இந்த திருப்பலி இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்தும் பாராட்டும். நம்முடைய கிளைப்பங்கினுடைய சிறப்பே பாடற் குழு. இன்று அசத்தலாக அன்பு பிள்ளைகள் பாடியிருக்கிறார்கள். எனவே பாடற் குழுவிற்கும் மிகுந்த நன்றி. உதவிய நம்முடைய பீட சிறார்களுக்கும் நன்றி. பீட அலங்காரம் செய்தவர்கள், மலர் அலங்காரம் செய்தவர்கள், ஆலய அலங்காரம் செய்தவர்கள், இப்பகுதி அன்பிய பொறுப்பாளர், இந்த ஆலயத்தினுடைய பணியாளர், அருள் பணியாளர் மற்றும் அருட்சகோதரிகளுக்கு சிறப்பு உணவு ஏற்பாடு செய்தவர்கள், வண்ண கோலமிட்டவர்கள், இன்று மக்களுக்கு அன்பின் உணவை ஏற்பாடு செய்தவர்கள், உபயம் செய்யக்கூடிய அன்பு உள்ளங்கள், வலை ஒளியில் நிகழ்வை பதிவு செய்து பதிவேற்றும் செய்யும் நம்முடைய பாசமிகு இளையல், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த அன்பு உறவுகள், உபகாரிகள், தன்னார்வ தொண்டர்கள், விழிப்பங்கு இறை மக்கள், புலிப்பாக்கம் இறை மக்கள், பங்கு இறை சமூகம், அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், நம்முடைய பாசமிகு நெஞ்சத்திற்கு நெருக்கமான உதவி தந்தீர்கள் அருட்பணி செல்வநாயகம் மற்றும் அல்போன்ஸ் இவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நாம் புலிப்பாக்கம் ஞானப்பிரகாசியருடைய ஆண்டு திருவிழாவின் 2வது நாள் பெருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். நற்கருணை பெருவிழா. நாளை இந்த வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பிக்க இருப்பவர் பாசமிகு தந்தை அருள்பணி பிரவீன் சதீஷ் அவர்கள், சோகண்டி பங்கு தந்தை. நேரத்தோடு நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த வழிபாட்டை சிறப்பிப்போர் புலிப்பாக்கம் பகுதி மாணவ மாணவியர். எனவே தகுந்த பயிற்சி எடுத்து இந்த வழிபாட்டை சிறப்பிக்க பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை 6 மணிக்கு ஜெபமாலையோடு இந்த வழிபாடு கொண்டாட்டமானது ஆரம்பமாகும். நேரத்தோடு பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த திருவிழாவிற்கு உபயம் செய்ய விரும்பினால், உதவி செய்ய விரும்பினால், நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள் பணி அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து உங்களுடைய உபயங்களை நீங்கள் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. இறுதி பாடியில் முடிந்த உடனேயே ஆலய முகப்பில் உங்களுக்கு அன்பின் உணவானது வழங்கப்படும். வரிசையில் நின்று பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். அன்பிற்கினிவர்களே, இந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றியது மிகவும் சந்தோஷம். பல ஆண்டுகளுக்கு பின்னால் நான் இப்பகுதிக்கு வருகின்றேன். குறிப்பாக என்னை அழைத்த அருட்தந்தை தாஸ் அவர்களை அன்போடு நினைத்து பார்க்கிறேன். அருட்தந்தை அவர்கள் எங்களுடைய இனிய நண்பர். பல ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கின்றோம். ஆகவே நிறைய வல்ல செயல்கள் செய்வதில் உண்மையாகவே தந்தையானவருக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கு ஈடாக வேறு ஒருவர் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நிகரானவர். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள் மிக அழகாக மிக மிக நேர்த்தியாக அனைத்தையும் தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியங்களையுமே சொல்லப்போனால், குறிப்பாக நமது மறைமாவட்ட மேய்ப்பு பணி நிலையமானது என்னவெல்லாம் அடைப்பு பிடிக்கின்றதோ அவை எல்லாவற்றிற்கும் குறிப்பாக பங்கு அளவில், அதே போன்று துணை பங்கு அளவில் அனைத்தையும் செய்யக்கூடியவராக தந்தை அவர்கள் இருக்கின்றார்கள். இது எளிதான காரியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாரம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். அடுத்த மணித்துளி எப்படி இருக்கும் என்றே தெரியாது. ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உழைப்பு என்பது தந்தையிடத்தில் மிக அதிகமாக காண்கின்றேன். ஆகவே தந்தை அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும், அதே போன்று உடன் உழைக்கக்கூடிய அருட்தந்தை செல்வநாயகம், அருட்தந்தை அல்போன்ஸ் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நான் இங்கே 5 மணிக்கு தான் வந்தேன். அவங்க கிளம்பிட்டாங்க இங்கே வர்றதுக்கு. எங்கே போகிறீங்கன்னு பார்த்தா, ஃபாதர் ரெடி ஆகிட்டு போகிறோம் ஃபாதர்ன்ட்டு. நாங்களும் அப்படிலாம் கிடையாது. 6:30 மாதம்னா 6:30 தான் வருவோம் நாங்கள். ஆனால் ஃபாதர்ஸ் மூவருமே சொல்லப்படால் அதேமாரி 2 பேருமே அங்கி போட்டு டாக்டரை போய் பார்க்குறோம், அவரும் அங்கி போட்டுருக்கிறாரு. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கே. நாங்கள் மாஸ்க்கு முன்னாடி தான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ மிகப்பெரிய வித்தியாசம். எதற்காக? உங்களுக்காகத்தான். இந்த இவ்வளோ பெரிய அளப்பரிய தியாகம் அனைத்துமே அவர்கள் செய்வது இறை மக்களாகிய உங்களுக்காகத்தான். ஆகவே நீங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள். மிகவும் சந்தோஷம். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். அதே போன்று இந்த நாள் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் திருவிழா போல இருந்துச்சு சொல்லப்போனால். அவ்வளவு கோலங்கள், அதே போன்று கோயர் மற்றும் பெரியவர்கள் நீங்கள் நேர்த்தியாக திருஜபமாலையை ஜெபித்தது, பிறகு சென்றது, மீண்டுமாக வந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்லப்போனால் 1000க்கு 1000 மார்க் தரலாம். ஸோ 100% ரிசல்ட் நீங்கள் உங்கள் ஃபாதர்ஸ்க்கு கொடுத்துருக்கிறீங்க. இதுதான் ஒரு அழகான இறை சமூகமாக இருக்கிறது. இன்றைய நாள் அருட்சகோதரர்களுக்கும் நன்றி, அதே போன்று பெரியவர்களுக்கும் நன்றி. அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கத்தில் வீற்றிருக்கும் புனிதரே, எங்கள் புனிதரே, இதய நிழலில் வாழ வந்தோம் என்றுமே இமிழை தங்குமே. புலி பக்கத்தில் வீற்றிருக்கும் புனிதரே, எங்கள் புனிதரே, இதய நிழலில் வாழ வந்தோம் என்றுமே இமிழை தங்குமே. மன்றாடினோம் உம்மையே, நன்றாகினோம் மண்ணிலே, ஒன்றாகினோம் அன்பிலே, கொண்டாடினோம் வாழ்வையே. புலி பக்கத்தில் வீற்றிருக்கும் புனிதரே, எங்கள் புனிதரே, இதய நிழலில் வாழ வந்தோம் என்றுமே எமிழை தங்குமே.
தேடும் சமூகமாக உம்மை தேடினோம். என்றும் பேர நீதிக்காக நெஞ்சில் வேண்டினோம். உண்மை தேடும் சமூகமாக உம்மை தேடினோம். என்றும் பேர நீதிக்காக நெஞ்சில் வேண்டினோம். அருள் தாருமே தூய அலோஷியஸே, புலிப்பாக்கத்தில் வீற்றிருக்கும் புனிதரே, எங்கள் புனிதரே. இதய நிழலில் வாழ வந்தோம் என்றுமே, எம்மிடே தங்குமே.